அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பொதுப்படையான ராசி பலன்களை வழங்கியுள்ளோம். இன்று சிவபெருமானை வணங்கி அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ராசி பலன் என்பது சந்திரனின் ராசி அடிப்படையில் கிரகங்களின் கோச்சார பலன்களை அடிப்படையாக கொண்டு தொழில், பணம், காதல், ஆரோக்கியம் போன்றவற்றை பற்றிய வழிகாட்டியாகும். இது லாகிரி அயனாம்சம் அல்லது வேத திருஷ்டி போன்ற முறைகளால் கணிக்கப்படுகிறது. மேஷராசி நேயர்களே, மேஷராசி அதிபதி செவ்வாய் ராகு ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் லாபங்கள் மற்றும் வருமான உயர்வு உண்டு. குறிப்பாக வெளியூர் பயணங்கள் சாதகமான ஆகும். குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம், ஆனால் நண்பர்கள் உதவி கிடைக்கும். உடல் நலத்திற்கு கவனம் செலுத்துங்கள். வேலை அழுத்தங்கள் இருந்தாலும் அதிகாரிகளிடம் சாதகமாக மாறும். நட்சத்திர விவரமின் நாள் சந்திரன் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கும். இது இலக்கு அடைதல் மற்றும் உறுதிக்கு உகந்தது. அதிதேவதை இந்திராக்னி. விசேஷ கடவுள் வழிபாடு இந்நாளில் சுக்கிரன் சனி தொடர்பால் ஹனுமான் அல்லது சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. ஏனெனில் மேஷத்திற்கு செவ்வாய் ஆதிக்கம் உள்ளது. திங்கள்கிழமை என்பதால் சிவலிங்கத்தை வழிபட்டு ருத்ராட்ச மாலையில் ஜபம் செய்யலாம். பரிகார மந்திரங்கள் ஹனுமான் சஞ்சீவி மந்திரம். ஓம் ஆங் அங்காரகாய நமஹ 11 முறை ஜபம். திடீர் கஷ்டங்கள் தீர்க்க சிவ மந்திரம். ஓம் நமீவாய 108 முறை. மன அழுத்தம் குறைய முருகன் மந்திரம் மேஷத்திற்கு சிறப்பு. ஓம் ஷண்முகாய நமஹ வெற்றிக்கு. ரிஷபராசி நேயர்களே, இன்று தொழில் பலன் வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சனி 11ஆம் பாவத்தில் உச்ச அமைப்பால் லாபங்கள் கிடைக்கும். தொழிலாளர்கள் பிரயாணங்கள் மூலம் வாய்ப்புகளை பெறலாம். ஆனால் பேச்சில் கவனம் தேவை. காதல் மற்றும் குடும்பம் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல அமைப்பு. குரு பார்வையால் மன கஷ்டங்கள் சமாளிக்கப்படும். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது சந்தோஷத்தை தரும். சுகாதாரம் மற்றும் தனமுடல் குறைகள் சரியாகும். குரு வக்கிர நிவர்த்தியால் தனபலன்கள் உண்டு. கடன்கள் அல்லது வாகன வாங்குதலுக்கு ஏற்ற நாள். விசேஷ கடவுள் வணங்கல். இந்த நாளில் சுக்கிரன் தொடர்பான பரிகாரம் சிறப்பு. திங்களில் சிவன் அல்லது முருகன் வழிபாடு உகந்தது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். சுக்கிரன் விதை மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சௌ சஹ சுர்க்கராய நமக 108 தடவை ஜபம். முருகன் ஸ்லோகம். அஞ்சலி அஞ்சலி முருகா வேலவா கள்ளழகர் சிவனே. திருச்செந்தூர் தெப்ப உற்சவ நாளால் சிறப்பு. சிவன் மந்திரம். ஓம் நம சிவாய. திங்கட்கிழமைக்கு ஏற்றது. மிதுனம் ராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் பணம், வேலை அல்லது வியாபாரத்தில் உறவினர்கள் உதவி கிடைக்கலாம். விற்பனை அதிகரித்து லாபம் உண்டாகும். முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுங்கள், ஆனால் பல முறை சிந்தித்து செயல்படுங்கள். நிதி நிலை நல்லது. சொத்து முதலீடு சாத்தியம். காதல் மற்றும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தீரலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும். துணையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். குலதெய்வ வழிபாடு முக்கியம். ஆரோக்கியம். உடலுக்கு சூடு அதிகமாக இருக்கலாம். இளநீர் உட்கொள்ளுங்கள். முழங்கல் தொடைப்பகுதிகளில் கவனம் தேவை. பயணத்தில் தசைப்பிடிப்பு தவிர்க்க கவனமாக இருங்கள். உணவு கட்டுப்பாட்டுடன் இருங்கள். விசேஷ கடவுள் வணங்கல். இன்று குலதெய்வம் அல்லது முருகன் வழிபாடு சிறப்பு. கண் திருஷ்டி, பொறாமை தடுக்க முருகன் மந்திரம் ஜெபிக்கவும். முருகன் மந்திரம். ஓம் ரவண பவபுத்ராய சர்வ ஜனமங்களாய மங்களாய நமஹ. ஓம் ஷாராவண பவபுத்ராய சர்வ ஜனமங்களாய மங்களாய நமஹ. ஸ்லோகம். கார்த்திகேய ஐஸ்வர்யம் தரும். இந்த ஸ்லோகம். சரவண பவ சூனு ஞானமூர்த்தி ஞானகுரோ கார்த்திகேய சரோதி சர்வ ஜனஹிதாய நம. இது சுயநம்பிக்கை, ஆன்மீகத்தை அதிகரிக்கும். தியானம் செய்யுங்கள். கடக ராசி நேயர்களே, இந்நாள் தொடக்கத்தில் நிதி செலவுகள் அதிகமாகலாம். ஆனால் பணப்புழக்கம் சீராகும். வேலை அழுத்தம் இருந்தாலும் திறமைகள் வெளிப்பட்டு எதிரிகளை வெல்ல முடியும். குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம், ஆனால் வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, வெண்மை. எண்கள் 4, 9. விசேஷ கடவுள் வழிபாடு. கடக ராசிக்கு இந்நாள் சுக்கிரனின் தாக்கம் அதிகம் உள்ளதால் மகாலட்சுமி அல்லது விஷ்ணு கடவுளை விசேஷமாக வணங்குவது நல்லது. நவகிரகங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது பரிகாரமாக பரிந்துரைக்கப்படுகிறது. காலை பூஜைக்கு பின் இந்த மந்திரத்தை ஜபிக்கவும். பரிந்துரைக்கப்பட்ட மந்திரங்கள். மகாலட்சுமி மந்திரம். ஓம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நம. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் மகாலட்சுமியை நமஹா. 108 தடவை ஜபம் செய்யுங்கள். நிதி ஸ்திரத்தனத்தை தரும். விஷ்ணு ஸ்லோகம். காற்று தேவனே
பெரிய கடலே, முனிவர்களின் காவலனே, பூமியின் தாங்கி, புனிதர்களின் அருளாளனே, உமது திருவடிகளில் தாழ்ந்து வணங்குகிறோம். காருண்ய சமுத்திர விஷ்ணு போன்ற ஸ்லோகம். கோபத்தை தணிக்கும். சிம்மராசி நேயர்களே, இந்த நாள் சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் திடீர் நிதி வரவுகள், பரம்பரை சொத்து அல்லது போனஸ் வாய்ப்புகள் உருவாகும். 7ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இருப்பதால் திருமணம், வியாபார உறவுகளில் ஆக்ரோஷம் அல்லது குழப்பம் ஏற்படலாம். ஆனால் குருவின் ஆதரவால் வெற்றிகள் கிடைக்கும். தினசரி காலண்டரின்படி திங்கள் வழிபாட்டு நாள் என்பதால் குடும்ப வாழ்க்கை சீராகும். விசேஷ கடவுள் வழிபாடு. சிம்ம ராசி அதிபதி சூரியனுக்கு சூரிய உதயத்தில் அர்க்கியம், நீர் அர்ப்பணித்து வழிபடவும். மேலும் சந்திர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றவும். முருகன் அல்லது காளி வழிபாடு தடைகளை நீக்கி முற்றிய வினைகளை தீர்க்கும். அனுமன் சாலிசா பாராயணம் செவ்வாய் ராகு தோஷத்தை சாந்தப்படுத்தும். பரிகார மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். சூரிய மந்திரம் ஓம் சூர்யாய நமஹ தினமும் 11 முறை உச்சரிக்கவும். ராகு மந்திரம் ஓம் பிராம் பிரீம் பிராம் ஷா ரஹகவே நமஹ 11 முறை. முருகன் ஸ்லோகம் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீரும். கந்த சஷ்டி கவசம் படிக்கவும். கன்னி ராசி நேயர்களே, இந்த நாள் உங்கள் செல்வாக்கு உயரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். இழுபறி வழக்குகள் சாதகமாகும். மார்ச் மாதம் பொதுவாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். ஆனால் குடும்ப ஆதரவு உண்டு. புதன் 8வது வீட்டில் பின்னோக்கி இருப்பதால் கவனம் தேவை. விசேஷ கடவுள் வழிபாடு. லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள். இது வாழ்வில் வளத்தை தரும் திங்கட்கிழமை என்பதால் சிவன் அல்லது லட்சுமி நாராயணர், திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் தரிசனம் செய்வது சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமைகளைப் போல பெருமாள் வழிபாடும் பரிகாரமாகும். மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். லட்சுமி நாராயணர் மந்திரம் ஓம் லட்சும் நாராயணாய நம 108 முறை ஜபம் செய்யவும். விஷ்ணு ஸ்லோகம் கஸ்ய ச மகதோ ஞானம் யத் சேம் சேம் ஈசேம் சேம் பிரபவ கஸ்ய ச தஸ்யதா சாக்ஷாத் ஸ்ரீமான் நாராயண ஸ்வயம். லட்சுமி நாராயணரை நினைத்து பாராயணம். இவற்றை காலை அல்லது மாலை ஜபிக்கவும். தினசரி வழிபாட்டால் ராசி பலன்கள் மேம்படும். துலாம் ராசி நேயர்களே, மார்ச் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே வறுத்த உணவுகளை தவிர்க்கவும். விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகளுக்கு தாய் வழி உறவுகளிடமிருந்து ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இடுப்பு, முழங்கால் பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தவும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வராமல் பேச்சுவார்த்தைகளை கவனிக்கவும். விசேஷ கடவுள் வழிபாடு. இன்றைய தினத்திற்கு பெருமாளை, விஷ்ணு வணங்குவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, சிவப்பு. திங்கள்கிழமை சிவன் அருளை பெற காலையில் ஓம் நமீவாய மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யவும். செவ்வாய் பரிகாரமாக அம்பாள் கோவிலில் எலுமிச்சை விளக்கு ஏற்றவும். பரிந்துரைக்கப்பட்ட ஸ்லோகங்கள். சிவன் ஸ்லோகம் ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யுர்முக்ஷிய மாமிருதாத். திரு மகாமிருதுஞ்சய மந்திரம் உடல் நலத்திற்கு. பெருமாள் மந்திரம் ஓம் நமோ நாராயணாய். இதை 21 முறை ஜபம் செய்யவும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று தொழிலில் தலைமைத்துவம் வெளிப்படும். புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். முதலீடுகளில் எச்சரிக்கை காட்டுங்கள். ஏனேனும் சனி செல்வாக்கு செலவுகளை அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் மற்றும் காதல். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன அழுத்தத்தை தவிர்க்க யோகம் செய்யுங்கள். காதல் வாழ்க்கையில் இணக்கம் அதிகரிக்கும். விசேஷ கடவுள் வழிபாடு. இந்நாள் சிவன் ஆதிக்க நாள் என்பதால் சிவன் கோயில் சென்று வழிபட சுபம். வெள்ளை நிற ஆடை அணியவும். விசேஷ மந்திரம் சிவன் ஓம் நம சிவாய ஓம் நமீவாய் 108 முறை ஜபம் செய்யுங்கள். கஷ்டங்கள் நீங்கும். ஸ்லோகம் கடமேறி சகல கடந்தரு சிவமயன் அவன் அஞ்சலி அஞ்ஞா லாம்புன தமிழ் மாலை. மழுவார் மழுபாடமரருகின் மாமணி விளங்கு அருள் தரு திருச்செந்தூர் முருகா. நீயே துன்பரிடர்வதே தோல்வி ஒழியா என்னை ஆண்டு. இன்று அஞ்ஞா லாம்புன தமிழ் மாலை மழுவார் மழுபாடமரு. முருகன் ஸ்லோகம் கந்தர் அருளால் பிரச்சனைகள் தீரும். ராகு காலம் காலை 7:51 முதல் காலை 9:20 வரை முக்கிய காரியங்கள் தவிர்க்கவும். தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் சஷ்டி திதி, விசாகம் நட்சத்திரமாகும். கார்த்திகேய பகவான் முருகன் அதிதேவதை என்பதால் வழிபாட்டிற்கு சிறந்தது. வியாபாரத்தில் லாபம், பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். ராகு காலம் காலை 7:51 முதல் காலை 9:20 வரை தவிர்க்கவும்.
விசேஷ முதல் 9:20 காலை வரை தவிர்க்கவும். விசேஷ கடவுள் வணங்கல் இன்றைய சஷ்டி திதி முருகன் வழிபாட்டுக்கு ஏற்றது. சிவன் கோயில் சென்று வழிபடவும். சந்திரன் ஆதிக்கத்தில் திங்கள் என்பதால் சிவன் அல்லது கார்த்திகேயன் கோயில்களை வணங்குவது சுபம். முருகன் மந்திரம் கார்த்திகேய துங்ககந்தர் தவம் விரும்பு நேச்சிவாயநாதன். இதை 108 முறை ஜபம் செய்யுங்கள். வெள்ளை நிற ஆடை அணிவது சிறப்பு. சிவன் ஸ்லோகம் ஓம நமீவாய திருச்செழுங்கதிகா செல்வம் முற்றிலும் பெருக்கும். காலை வழிபாட்டில் ஓதுங்கள், மன அமைதி தரும். மகர ராசி நேயர்களே, இன்று தங்கள் செயல்பாடுகளால் மரியாதை பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அரசு உதவி கிடைக்கலாம். ஆரோக்கியத்தில் அல்ச்சல் ஏற்படலாம் என்பதால் ஓய்வு எடுக்கவும். நிதி மற்றும் தொழில் பண வரவு தாராளமாக இருக்கும். வங்கி இருப்பு உயரும். வியாபாரத்தில் கவனமாக இருந்தால் லாபம் நிச்சயம். செலவுகளை கட்டுப்படுத்தவும். தென் திசையிலிருந்து நல்ல செய்தி வரும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். குடும்ப உறுப்பினர்களுடன் இன்பமான நேரம் செலவிடுவீர்கள். ஆரோக்கியத்தில் ஒற்றை தலைவலி அல்லது அல்ச்சல் இருக்கலாம். உணவு கட்டுப்பாட்டுடன் இருங்கள். பயணங்கள் இனிமையாகும். விசேஷ கடவுள் வழிபாடு. இன்று திங்கட்கிழமை என்பதால் சிவன் கோயில் சென்று வழிபடுவது சுபமானது. விசாக நட்சத்திரம் இருப்பதால் இந்திராக்னி அதிதேவதைக்கு ஏற்றவாறு குலதெய்வம் அல்லது சிவபெருமானை வணங்கவும். வெள்ளை நிற ஆடை அணிவது நல்லது. மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். சிவமந்திரம் ஓம் நமக் சிவாய, ஓம் நம சிவாய 108 முறை ஜபம் செய்யவும். இது மன அமைதியை தரும். இந்திராக்னி ஸ்லோகம் விசாக நட்சத்திரத்திற்கு. ஓம் இந்திராக்னிப்யோ நம, ஓம் இந்திராக்னிப்யோ நம. காலைவை வழிபாட்டின் போது பாராயணம் செய்யவும். குலதெய்வ வழிபாட்டிற்கு சித்தர்கள் அல்லது குலதெய்வ மந்திரத்தை ஜபித்து பூஜை செய்யவும். தொழில் வளர்ச்சிக்கு உதவும். கும்பராசி நேயர்களே, இன்று குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தாயின் ஆரோக்கியத்தில் குழப்பம் வரலாம். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீட்டில் எச்சரிக்கை அவசியம். வார்த்தைகளில் கவனம் செலுத்தி எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். மார்ச் மாதம் பொதுவாக வேகமான முன்னேற்றம் இருந்தாலும் வீண் செலவுகள் மற்றும் மனச்சஞ்சலம் தோன்றலாம். தொழிலில் பணவரவு இருக்கும். ஆனால் போட்டிகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள். நாள் பஞ்சாங்கம் இன்று திங்கள், சஷ்டி திதி, விசாகம் நட்சத்திரம். சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற ஆடை அணிந்து வழிபாடு செய்யுங்கள். சிவன் கோயில் செல்வது நல்லது. ராகு காலம் காலை 7:51 முதல் காலை 9:20 வரை. அப்போது முக்கிய முதல் 9:20 காலை வரை. அப்போது முக்கிய காரியங்கள் தொடங்க வேண்டாம். விசேஷ கடவுள் வழிபாடு. சந்திர பகவானுக்கு நெய் தீப ஆராதனை செய்யுங்கள். கும்பராசிக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது ஏவல், சூனியம் போன்றவற்றை நீக்கும். கார்த்திகேய பகவானுக்கு சஷ்டி திதியில் சிறப்பு வழிபாடு சுபம். பரிகார மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள். சந்திர மந்திரம் ஓம் சோம் சோமாய நமக, ஓம் சோம சோமாய நமக 108 தடவை ஜபம் செய்யுங்கள். ஆஞ்சநேயர் ஸ்லோகம். மங்கயதாச மகாகோதி மகாகுப்தி மகாவலம் ராகஹதாமி ரண கார்த்தவமரி ஜெயாஞ்சநேயம் நமோஸ்துதே. கார்த்திகேய மந்திரம் சஷ்டிக்கு. ஓம் சரவண பவ பாய பாய நமக, ஓம் சரவண பவ பாய நமக. மீனம் ராசி நேயர்களே, இன்று மார்ச் மாதம் மீன ராசியினருக்கு உடல் சோர்வு, மூட்டு வலி அல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக சந்திராஷ்டம நேரத்தில் காலை 9:30 வரை கவனமாக இருங்கள். வேலை அல்லது தொழிலில் சிறு சவால்கள் வந்தாலும் சுக்கிரனின் தாக்கத்திலிருந்து ரகசிய லாபங்கள் கிடைக்கலாம். பயணங்கள் அதிகமாகலாம். சுகாதாரம், தூக்கமின்மை மற்றும் பாதங்கள் பாதிக்கப்படலாம். எனவே தியானம் செய்து பாத மசாஜ் செய்யுங்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் இருக்க பழங்கள் சாப்பிடுங்கள். விசேஷ கடவுள் வழிபாடு. மீன ராசிக்கு குரு, திருமால் அல்லது விஷ்ணு முக்கியமானவர். எனவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபம் செய்யுங்கள் அல்லது ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை 108 தடவை ஜபிக்கவும். ஸ்லோகம் நமோ விஷ்ணவே காமித சக்தையே. விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்யுங்கள். இது செலவுகளை குறைக்கும். பரிகாரங்கள். திங்கட்கிழமை சிவன் கோவிலில் நீலம் நிற வஸ்திரம் அணிவது நல்லது. கீர்த்தனை கேட்டு மன அழுத்தத்தை தவிர்க்கவும். எண்ணும் எழுத்தும் சிவமே, காணும் எங்கும் எதிலும் சிவமே.
கனவிலும் நனவிலும் சிவமயமே, கை தொழும் அன்பர்க்கு இல்லை பயமே. வாக்கும் மனமும் நிலையாய் வைக்கும் சிவமே சிவமே. அறிவு சிவமே சிவமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினம் உன்னை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் நம சிவாய, அதிசயத்தை மனம் நிறுத்தும் நம சிவாய. அருணகிரீசனே சிவமாலை வாசனே, எங்கும் சிவமே எதிலும் சிவமே அருணாமலை சிவமே. எண்ணும் எழுத்தும் சிவமே, கணும் எங்கும் எதிலும் சிவமே. கனவிலும் நனவிலும் சிவமயமே, கை தொழும் அன்பர்க்கு இல்லை பயமே. வாக்கும் மனமும் நிலையாய் வைக்கும் சிவமே சிவமே. அறிவு சிவமே சிவமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனானே தினம் உன்னை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய, அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. அருணகிரீசனே சிவமலை வாசனே, இங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே. Shivani,